என்னுடைய தந்தை மல்லப்பன் ரத்னசாமி, வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சனாதனத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக சமராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமத்துவத்திற்காக சாதி ஒழிப்பு களத்தில் களமாடி வீரச்சாவடைந்த போராளிகள் இமானுவேல் சேகரன், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை சாதி ஒழிப்பு போராளிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகம், தேசியம், தன்னாட்சி என தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரறிவாளன் உள்ளிட்ட 3 தமிழர்கள் விடுதலைக்காக மரண கொட்டடியில் இருந்தபோது அவர்களுடைய விடுதலைக்காக வீரச்சாவடைந்த காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை நான் இந்த களத்தில் இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தியவர், பகத்சிங்கை அறிமுகப்படுத்தியவர், கார்ல் மார்க்ஸை அறிமுகப்படுத்தியவர், மாமேதை லெனினை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தந்தை மல்லப்பன் ரத்னசாமி. போராட்ட களத்தில் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உயிரூட்டிய எங்களுடைய அங்கனூர் தந்தை தொல்காப்பியன் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். நான் மல்லாங்கண்ணிலே படித்தபோது அப்பொழுது அந்த பகுதியில் தென் மாவட்ட கலவரங்கள் மிகுந்த மோசமாக நடைபெற்ற காலம் அந்த காலம். இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக என் உயிரே போனாலும் நான் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அந்த களத்திலே உள்ளே போய் மக்களை அமைதிப்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் அங்கே இருந்தார். அவர்தான் முன்னாள் அமைச்சர் வே. தங்கப்பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை, செம்மார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.